வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தனுசு ராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. இந்த மாதம் தை மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதர் ராசியை பார்க்குற, ரெண்டாவது ராசிலேயே பரிவர்த்தனை ஆகிட்டார். ஸோ இந்த மாதத்தில் நிறைய கிரகம் இந்த பரிவர்த்தனை ஒன்று ஆனதுனால 2 கிரகம் வந்து ஒரு வீடு மாற்றுறதுனால பெரிய யோகமாக இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க் கொடுக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது இந்த மாதம். ஸோ உங்களுக்கு ஓப்பனிங்லேயே சொல்லிடுறது என்ன, 100% இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா எடுத்த மணிக்கு 100ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது கிரகங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதர் 5ஆம் இடத்துல இருக்கார், 5ஆம் இடத்துல நேர்கதியாகி இருக்கார். ஸோ அது சூப்பர். அதே நேரத்தில் உங்கள் ராசி 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். ரெண்டாவது உங்கள் ராசியில் சுக்கிரன் வேறு இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி தான், எதிரி கிரகம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதிரித்தன்மையை வேலையை செய்ய முடியாத லெவலில் லாக் ஆகிட்டார். இது உங்களுக்கு யோகமாக போச்சு. இப்போ வந்து உங்கள் ராசினார் உங்கள் ராசியை பார்க்கல, 5 குடியவர் உங்கள் ராசியில் இல்லை, சுக்கிரன் வந்து உட்காந்துறாரு. சுக்கிரன் வந்து 6 குடியவர். ஸோ உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாக அமைஞ்சு போகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதர் ராசியை பார்க்குறாரு, 5 குடியவரும் ராசிநாதரும் பரிவர்த்தனை. இதெல்லாம் 12 வருஷம் ஒருக்க தான் நடக்குமே. புரிதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா எப்போ மேசத்தில் போய் உட்கார்ந்தாரு, எப்போ மேச வீடு ராசிநாதர் வந்து இங்கே ஒரு ஆட்சியாகி உட்காருது, உங்கள் இது தனுசில் வந்து உட்காருது. ஸோ இதெல்லாம் எப்போது ஒருக்க தான் நிகழ்வாக நடக்கும். அதில் ஒரு நிகழ்வு இதில் இன்றைக்கி நடந்தது. இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு நடக்குது. சரிங்களா? ஸோ கிரகத்துடைய சஞ்சார நிலைகளை நம்ம பார்த்துடலாம். உங்கள் தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனும் செவ்வாயும் இருக்காங்க. உங்கள் ராசிலே இருக்கார். 5 குடியவர் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அடுத்து 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகர வீட்டில் சூரிய பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், அற்புதமாக இருந்திருக்காரு. 5ஆம் இடத்துல குரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக பயிற்சி நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் ஆரம்பித்து 4 நாளில் வந்து 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசிக்கே வராரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து 18ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதாவது பிப்ரவரி 1 அன்றைக்கி. 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் 5 குடியவர் உங்கள் ராசிலே இருக்கிறவர் 2ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். 5 குடியவர் உச்சமாகிறார். குழந்தைங்களால் நன்மைகள் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அதே மாதத்தில் தை 28ஆம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மகர வீட்டுக்கு போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக பயிற்சிகள். சரிங்களா? சந்திரன் வந்து 2.25 நாள் ஒருக்க இடம் பயிற்சி ஆகக்கூடியவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்து ஒவ்வொரு 4 நாளும் 2.25 நாளுக்கு பயிற்சி ஆவார். ஸோ அதனால் அவரை வந்து நம்ம வந்து ஒரு 2.25 நாளைக்கு ஒருக்க நம்ம கிரகங்கள் மாறுறதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய மனநிலையும் மாறும். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், இன்றைக்கி பார்த்தா ஒரே கஷ்டமாக இருக்கும், ஈவினிங் பார்த்தா நல்லா ஹாப்பி ஆகிடுவோம், மறுநாள் பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருப்போம், இல்லை ஒரு பிரச்சனையில் இருப்போம். இதெல்லாம் மாற்றக்கூடிய தன்மை உள்ளது இந்த சந்திர பகவான். ஒவ்வொரு வீட்டுக்கும் சேரக்கூடிய கிரகத்தையும் வச்சு தான் அந்த சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் உங்களால் அதை புரிஞ்சுக்கிட முடியுமே. ஸோ இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கார். மிகவும் யோகமான அமைப்பு தான் இருக்குது. ஸோ தனுசு ராசி தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்குது. 5 குடியவரும் ராசி நகரம் பரிவர்த்தனை, அதுவே ஒரு மிகப்பெரிய யோகம். ராசிலே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வர வந்து உட்கிறாரு. ராசியில் 7 குடியவரும் 10 குடியவர் இருக்கார். இந்த ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ 7 குடியவரும் 10 குடியவரும் சுபத்துவமாகறாங்க. அப்போ குரு பார்வையில் இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய யோகமாகவே அமையும். சரிங்களா? ஸோ ராசி அப்போ பலமடங்கு பலமாகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைங்களால் நன்மைகள் கிடைக்கும். வயசானவங்கன்னா குழந்தைங்களால் நன்மைகள் கிடைக்கும். இல்லை வயசு இல்லை, நான் வந்து வாலிப பையன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்து மூலிமா நல்ல பெண் கிடைக்கும், காதல் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். உள்ளே வந்து சுக்கிரன் உள்ளே வராரு. சரிங்களா? சுக்கிரனை வந்து குரு பார்க்குறாரு. செவ்வாய் ஆல்ரெடி ராசிலே இருக்கார். 5 குடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் 12 குடியவரும் கூட. சரிங்களா? அப்போ காதல் வரும். வாலிப பசங்களுக்கு புதுசாக காதல் வரும். இப்போ பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணு. ஏன்னா 7 குடியவரும் அதே ராசியில் தான் இருக்கார், சுபத்துவமாக இருக்கார். இங்கே பாருங்கள், ஒரு கிரகம் மட்டும் இல்லை, அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு 30 வயசு, எனக்கு ஒரு 5 வயசு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையன் 5 வயசு பையன் இன்றைக்கி வந்து தை மாதம்ல, ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி, ஒரு விளையாட்டுக்கு சின்ன பசங்க விளையாட்டு போட்டியில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கப்பு வாங்கி தர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும். இதுதான் ஜாதகம் சொல்லுது. சரிங்களா? கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகம் என்ன சொல்லுதுன்னா, கிரகம் நம்மகிட்ட இந்த தனுசு ராசிக்காரங்கள் இந்த மாதம் நான் சூப்பராக பண்ணுவேன்னு தான் சொல்லுது.
ரொம்ப அருமையான அமைப்பாக இருக்கும்னு சொல்லுது. இதுதான் உண்மை. 100% இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான அமைப்பால் கொண்டு போகுது. சரிங்களா? ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரை புதுசான பொலிவு பெறுது. நல்ல ஸ்பீடாக இருப்பீங்க இந்த மாதத்தில், ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் கோவமும் வரும். ஆனால் அந்த கோவம் கூட நியாயமான விஷயத்தான் வரும், சும்மா அநாகரிகமாக வராது. சரிங்களா? ஸோ நல்லாயிருக்கும். நல்லா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு ஏம் பண்ணுவீங்க, நல்லா நீட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா அதை பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய வந்து சுக்கிர பகவான். சரிங்களா? இவனால் அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்ணலனா கூட இனிமேல் நல்லா பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களுக்கு மேன்மையான அமைப்பாக தான் இருக்குது இந்த சுக்கிர பகவானால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கார். சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 9 குடியவர். இந்த 9 குடியவர் 2 பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல வந்து சனியுடைய வீட்டில் இருந்தாலும் எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது 2ஆம் இட அதிபதிக்கு. ஏன்னா வேறு எந்த கிரகத்துடையும் இணைவும் கிடையாது சூரியனுக்கு. எப்போல்லாம் தை மாதம் வருதோ மகர வீட்டில் வரக்கூடிய சூரியனால் தான் அந்த தை மாதமே பிறக்குது. அப்போது 2ஆம் இடம் உங்களுக்கு நல்ல வலுத்து தான் இருக்குது. 3ஆம் இடத்துல எடுத்திங்கன்னா சனி பகவான் நல்ல சூப்பராக இருக்கார். 7.5 சனியில் உங்களுக்கு பட்ட கஷ்டத்தெல்லாம் நீக்கி இப்போ உங்களுக்கு நல்ல அற்புதங்களை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார் அந்த சனி பகவான். இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்குது மிகப்பெரிய யோகம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் இந்த சனி பகவான். ஏன்னா 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 4 இடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சனி பகவான் எப்போவுமே. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து தனுசு ராசியை பொறுத்தவரை அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு. 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நண்பர் புதன் பகவானுடைய வீடு கன்னி வீடாக இருக்கும். 11ஆம் இடத்துல துலாம் வீடு உச்சமாயிடுவார். ஸோ இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 3ஆம் இடம் இந்த 11ஆம் இடத்துல உச்சமாக என்ன பலனை கொடுப்பாரோ அதே அளவுக்கு பலனை வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல கொடுப்பார். ஏன்னா ஆட்சியாக இருக்கார்ல. அதாவது இது வந்து நீங்கள் மிகப்பெரிய யோகமான காலம். இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ஜெயிக்க பார்த்துடணும். ஏதோ யோகம் வருது நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாம், நமக்கு தான் இப்போ சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குதே, நம்ம 3 நேரம் சாப்பாடு வந்துச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து வெளியில் போய் வேலை செய்யணும், வெளியில் போய் உட்காந்துருக்கணும், நமக்கு வர வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்களேன், அது வந்து முன்னேற்றம் கிடையாது. நமக்கு யோகம் இருக்கும்போதே நம்ம வந்து வேகமாக ஓடி ஜெயிச்சிடணும். ஜெயிச்சு கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டவுனாக வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நான் எப்போவுமே 100% சொல்ல முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு சொன்ன 100% நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எதனால் நல்லாயிருக்குன்னு நான் சொன்னேனே. அப்போ நல்லா இல்லைன்னா நான் அதுக்கும் காரணம் சொல்லி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. ஆல்ரெடி நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் பயங்கரமான கஷ்டம். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டீங்க தனுசு ராசிக்காரங்க. 2020 மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுருந்தீங்க செம்ம சனியாகி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாகி வந்திருக்கீங்களே. சரிங்களா? இந்த போன வருஷம் ஜனவரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயானீங்க. இந்த 1 வருஷம் ஆகிடுச்சு சனி பயிற்சி ஆகி. ஸோ உங்களுக்கு நல்ல வந்து 1 வருஷமும் நல்ல மேன்மையான அமைப்பு கொடுத்துக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இன்னும் கூடுதலான பலம் என்னென்னா உங்களுக்கு ராசிநாதர் பார்வையும் கிடச்சிட்டே இருக்குது. அதே செவ்வாயும் 5 குடியவர் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்குது. மிகப்பெரிய சிறப்பு. ராசியிலே சுக்கிரன் இருக்கார். ஸோ ராசி அதிகப்படியான பொலிவு பெறுது. அப்போ ராசிநாதரும் அதிகப்படியாக பொலிவு பெறுறாரு. இதுதான் உண்மை. அப்போது வந்து என்னென்னா 3ஆம் இடத்துல இருக்க சனியால் மிகப்பெரிய நன்மைகள் காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த சனி பகவானுக்காக எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். சூப்பராக நீங்கள் சும்மா இருந்தாலே அது கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த சுகஸ்தானத்தில் ராகு இருக்குது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்னா ராகு மட்டும் வழிபாடு பண்ணுறது நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ராகு 4ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காலாஸ்திரி போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த 4ஆம் இடம் தான் உயர்கல்வியை கொடுக்கும். இந்த 4ஆம் இடம் தான் கார் கொடுக்கும். 4ஆம் இடம் தான் வீடு கொடுக்கும். 4ஆம் இடம் தான் உங்களுக்கு வேணுங்க அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுகபோகமாக ஒருத்தர் நல்லா இருக்கார் அப்படின்னா அவர் 4ஆம் இடம் நல்லா அதிகப்படியாக வலுத்திருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருப்பார். ஸோ இவங்க 4ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீடும் நல்லா வலுத்திருந்தாலே சுகபோகமாக வாழ்வாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த சுகபோகமாக வாழ்றதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான். ஸோ அவரை மட்டும் நீங்கள் நீங்கள் துர்க்கை அணியை குரு அணியோ இல்லை சுக்கிர அணியோன்னு பாருங்கள். குரு அணியாக இருந்தால் நீங்கள் சிவன் துர்க்கை வணங்குங்க. விஷ்ணு அணியாக இருந்தால் நீங்கள் வந்து பெருமாள் துர்க்கை, அதாவது விஷ்ணு துர்க்கை, பெருமாள் கோயிலில் இருப்பார் துர்க்கை அம்மன், அந்த துர்க்கையை வணங்குங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன லக்கணம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தனுசு ராசி தான் நீங்கள், அந்த லக்கணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த லக்கணத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்களேன், மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்களே. சரிங்களா? ஸோ மிகப்பெரிய செல்வத்தை அடைவீங்க. இதுதான் உண்மை. அதனால் யோகமான காலத்தில் யோகமான கிரகத்தை பிடிச்சி யார் நமக்கு நன்மை பண்ணுறாரோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அவங்கள வழிபாட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு குரு இருக்கார், அவங்க ராசிநாதர். அவரே வந்து 5 குடியவரும் உங்கள் ராசியில் இருக்கார். ஸோ எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது.
என்னென்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சாரி, உங்கள் ராசி 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்கள் ராசிநாதராகி பார்த்திங்கன்னா அவர் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தையும் பலப்படுத்தி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தி அடுத்த லாப வீடையும் பலப்படுத்தி எங்கள் ராசியும் பலப்படுத்துகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து 3 வீடை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுபத்துவ பார்வையாக பார்க்கக்கூடியது குரு பகவான். அதே 3 வீடு சனியும் பார்ப்பார். ஆனால் வந்து அவர் வந்து பார்வை வந்து கொஞ்சம் அசுபத்தன்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அசுபத்தன்மையும் இல்லாத ஒரு பார்வையாக இந்த 5ஆம் இடத்துல வந்து அதாவது எந்த வகையிலையும் டவுனாக உள்ள பார்வையும் கிடையாது. ஏன்னா ஆட்சியானதுனால இந்த சனி வந்து குருவை பார்த்தாலும் அவர் ஆட்சியான கணக்கில் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துடுறாரு, தனுசு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அவருடைய பார்வை நல்ல பலமாக இருக்குது, மிகப்பெரிய மேன்மையாக இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. சரிங்களா? அது குழந்தைங்களால் மிகப்பெரிய நன்மையாகவும் இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க மூலயமா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அதிபதி ராசிலே இருக்கார். ராசிலே இருந்தாலும் பலம் கம்மியாக தான் இருப்பார். அவரால் பலமாக வேலை செய்ய முடியாத லெவலில் உட்காந்துருக்காரு. ஸோ குரு பார்வையினாலையும் 5 கூடியவர் கூட இருக்கிறதுனாலையும். சரிங்களா? ஸோ அதனால் எந்த வகையிலையும் அவரால் உங்களுக்கு பாதிப்புகள் இந்த மாதம் இல்லவே இல்லை. அவர் இந்த இடத்த விட்டு தாண்டி போயிடுவார். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதம் ஃபுல்லாகவே. அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அதிபதி ராசிலே இருக்கார். அவரும் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டார் செவ்வாய் கூட. ஏன்னா செவ்வாய் ஒரு ரவுடி பையல. சுக்கிரனும் சரி புதனும் சரி செவ்வாயோடைய பிடியில் தான் உட்காந்துருக்காருங்க. மொத்த பவரையும் செவ்வாய் உறிஞ்சி தான் செய்யுமே. அதனால் இந்த மாதம் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிட்டிங்க. 7 கூடியவரும் பாதகாதிபதி. அந்த உபய ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னா 7 கூடியவர் புதனும் கூட. சுக்கிரன் எப்படி பாதகத்தை செய்வாரோ அதே தான் புதனும் செய்வார். சுக்கிரன் நெகட்டிவான இந்த இது 6ஆம் இடங்கள் நோய் நொடிகள் கடன்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் 7ஆம் இடத்து அதிபதி பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். ஸோ அவரும் சுக்கிரனும் அதாவது புதனும் சுக்கிரனும் 2 பேரும் அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து ரவுடி பை மாதிரி. சரிங்களா? புதன் புத்திசாலி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலைநயம் மிக்கவர். ஆனால் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ரவுடி மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து எந்த வகையிலையும் இந்த சுக்கிரனாலையும் புதனாலையும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத லெவலில் செவ்வாய் பார்த்துக்குவார். பாதிப்பே வராத லெவலில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் அதிபதி மாத ஆரம்பத்தில் வளர்ப்பறையாக ஆகி அதே 8ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். பௌர்ணமி யோகத்தில் இருக்க போகிறாரு. அதிர்ஷ்டம் வர்றதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். அதிர்ஷ்டம் நம்ம வந்து வீடை கதை தட்டி கொடுக்காது. நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா அதிர்ஷ்டம் கொஞ்சம் சேர்ந்து வந்துடும் டக்குன்னு. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. 25ஆம் தேதி கன்ஃபார்மாக பௌர்ணமி அன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா தைப்பூச பௌர்ணமி இது. அது 8ஆம் இடத்துல வந்து 8ஆம் இட அதிபதி ஆட்சியாகி பௌர்ணமியாகி இருப்பார். அப்போ 8ஆம் இடம் அதிகப்படியாக சுபத்துவமாகுது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து அதிக சுபத்துவமாகி உங்கள் அதாவது 9 கூடிய பாக்கியாதிபதியை 8ஆம் இட அதிபதி பார்க்குறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு பக்கத்தில் அந்த ஒளி சிதறல் உங்கள் ராசி மேலேயும் விழும். உங்கள் ராசிநாதர் ராசியை பார்க்குறாரு. ஸோ இது எல்லாம் மேன்மையான அமைப்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கூடியவரான உங்களுக்கு செவ்வாயும் அந்த காலகட்டத்தில் 25ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கி நேரம் எங்கே போய் உட்கார்றாரு? மகர வீட்டில் போய் உச்சமாகறாரு. அப்போ 5 கூடியவர் உச்சம், 8 கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். 9 கூடியவர் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கார். மிகப்பெரிய யோகமான அமைப்பில் இருக்குது. உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடம் வர வலுத்து குருவுடைய அமைப்பில் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இந்த மாதம் மிகப்பெரிய யாருக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு தாங்க, தனுசு ராசி தான். அதாவது எனக்கு வந்து நீங்கள் என்னோடய மாதம் பார்த்துட்டு வரீங்களே, என்னோடய சேனலில் பாருங்கள். நான் வந்து 100%னா 100, 70னா 70, 60னா 60. இந்த மாதம் ரிஷபராசிக்கு 60 தான் போட்டிருக்கேனே. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ரிஷபராசிக்கார சுக்கிர பகவான் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறாரு. அவங்களுக்கு 60 பாயிண்ட் தான் கொடுக்க முடியுமே. நான் அவங்களுக்கு 100 சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது மாதிரி தான். அதே மேச ராசிக்கு வந்து 100% சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்கு 80 தான் சொல்லியிருக்கேன். கடகத்துக்கு 90, சிம்மத்துக்கு 75 தான் சொல்லியிருக்கேன். கன்னிக்கு 100, துலாமுக்கு 100. இது எப்படி கன்னிக்கு 100 துலாமுக்கு 100? அதே மிதுன வீடும் சிம்ம வீடும் வந்து ரிஷப வீடும் பார்த்திங்கன்னா ஏன் குறைச்சி சொன்னேன், ஏன் கன்னிக்கு துலாமுக்கு அதிகமாக சொல்லியிருக்கோம்? இது எல்லாமே கணக்கீடு. இது எல்லாமே கிரகங்கள் நம்மகிட்ட பேசும், நம்மகிட்ட சொல்லும். நான் இதைத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பில் தான் நம்மகிட்ட சொல்லும். நமக்கு அது புரியணும், அவ்வளோதான். ஸோ 8ஆம் இடம் அவ்வளோ அற்புதமான அமைப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் தை வந்து பூச நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி, தைப்பூச பௌர்ணமி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக இருக்கும். இருக்கவங்க கமெண்டில் போடுங்க. அன்றைக்கி பூச நட்சத்திரத்தை தாண்டி போவார்ல, அப்போ அந்த 25ஆம் தேதி சந்திர பகவானும் பூச நட்சத்திரத்தில் வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த பௌர்ணமி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. என்னோடய கணிப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்து அதிபதியும் நம்ம சொல்லிட்டோம், சூப்பராக இருக்கார் அப்படின்ட்டு. 10ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் அதிபதி தான் ராசியில் இருக்கார். அதுவும் குரு பார்வை இருக்கார். ஸோ அதுவும் ஓரளவு ஓகே, சூப்பராக தான் போயிட்டுருக்கு.
அடுத்து வந்து 11ஆம் இடம். 11ஆம் வீட்டு அதிபதி ராசிலே இருக்கார், லாபாதிபதி சுக்கிர பகவான். அதுவும் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். ஏன்னா நெகட்டிவ் இருந்தால் தான் சொல்கிறதுக்கு. இந்த 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, இடம் நல்லாயிருக்கு. இந்த கிரகத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ லாபம் வந்து தானே தீரணும். அப்போ எங்கேயோ எதிரி வருவாங்க. லாபம் வரக்கூடிய இடத்துல லாபம் தான் வருமே தவிர எதிரி வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ அற்புதமான அமைப்பு அதுவும். அப்போ அந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அதிபதியும் ராசிலே இருக்கார். அடுத்து உச்சமாக போகிறாரு. ஸோ நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. நிம்மதியான தூக்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட். இனி ஒன்றும் அதிகப்படியாக நல்லா தை மாதம் வந்து ஒரு அற்புதமான தூக்கத்தை அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒருத்தருக்கு மட்டும்தான், ராகுக்கு மட்டும்தான் நீங்கள் பரிகாரம். மற்றபடி குரு பகவானுக்குள்ள வேணாம். ஸோ உங்களால் ஃப்ரீயாக இருக்க டைம் நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக வேலைக்கிழமை குரு வழிபாடு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ராசிநாதரோட அமைப்பு. அது நீங்கள் தேவைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ராகு மட்டும் ஒரு டைம் காலாசிரியோ இல்லைனா துர்க்கை அம்மனோ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் நீங்கள் ராகு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. சனி வழிபாடு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். சரிங்களா? ஸோ 2ஆம் இடத்துல இருக்க சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு அவருக்கு கொஞ்சம் பிடிக்காத வீடு. ஸோ அதனால் கொஞ்சம் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் யோசிக்காதீங்க. இந்த மாதம் தள்ளி விட்ருங்க. அப்படியே கண் வலி வர்ற மாதிரி இருக்கோ, இல்லை கண்ணில் ஏதாவது சூடு தன்மையாக வந்து ஒரு மாதிரி இருள் அடிக்க மாதிரி இருக்கும். எப்போல்லாம் சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் போகிறாரோ அப்போல்லாம் வந்து கண்ணில் பாதிப்பு வரும். சரிங்களா? ராசியிலே இருக்கும்போது உடம்புலேயே பாதிப்பு வரும், அதாவது தலையில் பாதிப்பு வரும். சூரியன் வந்து உஷ்ண கிரகம். சரிங்களா? ஸோ இந்த உஷ்ண கிரகம் எப்போலாம் வந்து இப்போ 2ஆம் இடத்துல மகர வீடு, இந்த மகர வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பிடிக்காத வீடு, சனியுடைய வீடு. ஆட்சியான சனியுடைய வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு பிடிக்காது இருந்தாலும். அதனால் அவர் கொஞ்சம் அந்த கண்ணில் பாதிப்பு கொடுக்க அதாவது ரைட் சைடில் கண்ணில் பாதிப்பு கொடுக்கணுன்னா அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில ஏஜ் ஆகும்போது வயசானவங்களுக்கு அந்த மாதிரி கண் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ தனுசு ராசி அது மட்டும் இல்லாது, அதுவும் அந்த பாதிப்பு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது அந்த இடத்த விட்டு 3ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அந்த பாதிப்பு இருக்காது. அதுக்காக உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டாம். நான் பரவாயில்ல, ஒரு மாதம் தானே சமாளிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் மாத்திரை மெடிசன் எடுக்காமல் இருந்தாலே நீங்கள் எல்லாருமே நல்லாயிருப்போம். நம்ம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்புகள் தான் அங்கங்கே ஒரு கிரகம் மறைஞ்சிச்சின்னா அது கொஞ்சம் நமக்கு வந்து வீக்கை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 2ஆம் இடத்த வலுத்து இருக்குல்ல. ஸோ 2ஆம் இடம் வந்து சனியுடைய வீடு. அப்போ அங்கே வந்து சூரியனுக்கு பிடிக்காத வீடு. ஸோ அங்கே அவரே ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு மாதிரி எரிச்சல் மனநிலைமையில் இருப்பார். அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெறும் கண்ணில் இந்த மாதிரி விஷயம் தான் வருமே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே வராது. அவர் வந்து அவருக்கு இது கொடுத்த இடமே அதுதான். சரிங்களா? மற்றபடி பெருசாலாம் பாதிப்புகள் கிடையாதுங்க. சூப்பராக இருப்பீங்க தனுசு ராசி. இந்த மாதம் மிகவும் அருமையான அமைப்பாக இருக்குது. எல்லோரும் இறை வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதம். நம்ம நல்ல காலம் வரும்போது நம்ம மிகவும் ஓடி போய் ஜெயிச்சிடணும். பேட் டைம் இருந்தால் கொஞ்சம் அப்படியே நிதானமாக கம்முன்னு உட்காந்துக்கணும். அவ்வளோதாங்க விஷயமே. சரிங்களா? ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதகம் பார்க்குறேமே. வணக்கங்க.